உலகம் உள்ள தொழில் பேசும் அனைத்து நல்ல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து MITV 4A வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் வீடியோஸ் போட்டிருந்தோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து MITV 4A Pro அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் இந்த வீடியோ கடைசியும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம வந்து MITV 4A வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். இந்த தடவை அதோடைய அட்வான்ஸ் வெர்ஷனான MITV 4A Pro வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அதோடைய டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து யாரும் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்லேருந்து அவங்க வந்து பார்க்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க டெக்னிக்கல் டீம் கூட அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு புது டிவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாமல் பேக்கிங் அப்படியே வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வால் மவுண்ட்டும் செப்பரேட்டாக வந்து அவங்களுக்கு கொண்டு வர சொல்லிட்டோம். அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுவத்தில் வந்து ஹோல் போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் செட் பண்ணிட்டு நம்ம டிவி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ A to Z தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், டிவியோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AV போர்ட் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து USB போர்ட், HDMI போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடில் உங்களுக்கு வந்து தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் வந்தார் அவரான ஒரு கொஸ்டின் நான் வந்து கேட்டிருந்தேன். என்னன்னா, சில தடவை நான் வந்து MITV 4A வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கும்போது எனக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய வால்மவுண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு நாங்கள் வந்து வாரண்டி கவர் பண்ண மாட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கொஸ்டின் சேம் வந்து பார்த்தீங்கன்னா இவரான நான் வந்து கேட்டேன். அதுக்கு இவர் சொன்ன பதில் என்னன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த வால்மவுண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலைன்னா தனியாக இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 250 ரூபா நீங்கள் வந்து செப்பரேட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்மவுண்ட் யூஸ் பண்ணும்போது அதோட உங்களுக்கு சேர்ந்து கவர் ஆகிடும். நீங்கள் 250 ரூபா செப்பரேட்டாக நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் வால்மவுண்ட் மட்டும் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். இப்போ வால்மவுண்டோட ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவியில் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இதோடைய மறுபகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சோத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சோத்தில் இதுக்கான தனியாக ஒரு அளவு எடுத்துக்கிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ரில் பண்ணணும். ஸோ இப்போ டிவியில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோத்தில் வந்து அளவு எடுக்கணும். ஸோ சோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்குது அப்படி கண்டுபிடித்து ஒரு மீட்டர் மாதிரி ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அளவாக வந்து எடுத்துப்பாரு. இப்போ அளவு எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மூலையிலும் ட்ரில் பண்ணிட்டு அதோடைய மறுபகுதியும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவார். இப்போ சோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த வால்மவுண்டோட மறுபகுதி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ டிவி டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ டிவியோட 2 பக்கத்திலும் பார்த்தீங்கன்னா வந்து கீழ்ப்பக்கத்தில் இந்த 2 போர்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து சோட்டில் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா வந்து அது கரண்ட் விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்காக 2 பக்கம் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிறகு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சோட்டில் நம்ம வந்து மாட்ட போகிறோம். ஸோ மாட்டிட்டுக்கு அப்புறம் அந்த போல்டை வந்து இன்னும் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சோட்டில் வந்து மாட்டலாம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து கீழே கொடுத்தது இல்லை அந்த போல்டு 2 நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு சோட்டில் அந்த டிவி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவியை நீங்கள் வந்து அரடிக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ இது MITV 4A பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. முழுக்க ஆண்ட்ராய்ட் டிவின்றதுனாலும் இது ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆனது ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், MITV 4A கம்பேர் பண்ணும்போது இந்த 4A Pro வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. MITV 4A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணி வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம போக பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிவி வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் ஆனது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஸ்டார்டிங்கில். ஸோ உங்கள் ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவியோட ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்கிப் மாதிரி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நார்மலாக நம்மளுடைய மொபைலில் எப்படி நம்ம வந்து பண்ணுறோமோ சேம் அப்படியே தான். ஏன்னா ஆண்ட்ராய்ட் டிவின்றதுனால பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து SS கொடுத்து உள்ளே போக வேண்டியது தான். கிட்டத்தட்ட இன்ஸ்டாலேஷன் ஆனது இப்போ வந்து கம்ப்ளீட் ஆனது ஆயிடுச்சு. ஸோ இதில் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகுது.
4A வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்கில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDMI போர்ட் இருக்குது, USB போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மொபைல் எப்படி டிஸ்பிளே ஆகும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணால் அதே மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க், இன்புட்ஸ், கூகுள் கேஷ், ஸ்க்ரீன், சவுண்ட் அந்த மாதிரி 1 by 1 உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து Wi-Fi ஆனது என்னோட மொபைலை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நெட்வொர்க் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் இல்லையா Wi-Fiக்கு, அந்த Wi-Fi பாஸ்வேர்டு கொடுத்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்புல்ட்டாக நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நிறைய வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு உங்கள் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ பண்ணி வச்சிங்கனாலும் நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கலாம். வேறு எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. MI TV 4A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே தெரியாது, லுக்காக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கஸ்டமைசேஷன் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து MI TV 4A Proல வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயத்தை நான் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து சொல்லி ஆகணும். என்னன்னா 4Aல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் ஸ்க்ரீன் ஆப்ஷன் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் ஸ்க்ரீன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரும் அதே தான் சொல்கிறாரு. இதில் வந்து கேஷ் ஸ்க்ரீன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிவிஸில் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 வாட் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் ஆக்சஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் சேனல்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த LED டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் பென்ட்ரைவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு குவாலிட்டி மிஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆனது ஆகுது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட செட்டாப் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான பைசாவும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பட் இது வரைக்கும் அது வந்து இன்னும் ஆட் ஆகலான்னு நினைக்கிறேன், எதுவும் டிஸ்பிளே ஆகலை. ஸோ செட்டாப் பாக்ஸும் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து SD சேனலாக இருக்குது. மேக்ஸிமம் HD சேனல்ஸ் அந்தளவுக்கு நம்ம வந்து பார்க்க முடியல. பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லை, நல்லதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிவி பார்த்தீங்கன்னா வந்து MI TV 4A. இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரெக்டாக கொடுத்துறாங்க. இது அப்படியே கஸ்டமைசேஷன் பண்ணி செட்டிங்ஸ் மாதிரி நம்ம மொபைல் எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அது மாதிரி 4A Proவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல முடியாது. பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வந்து நான் MI TV 4Aல ட்ரை பண்ணி பார்க்குற வரைக்கும் கேஷ் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து டேரெக்டாக மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. மொபைலில் ஒரு வேலை ஆப்ஷன்ஸ் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது டேரெக்டாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுது. அது மாதிரி MI TV 4A Proவில் நம்ம டேரெக்டாக பண்ண முடியல. அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் 2 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் மாற்றி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ வருவாரா இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் நம்ம வந்து மறுபடியும் கால் பண்ணி கூப்பிடணுமா அப்படின்னான்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து MI TV 4A Pro பற்றி ஓவரால் பார்க்கும்போது MI TV 4Aக்கும் 4A Proக்கும் மேஜராக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் சின்ன இஷ்யூஸ் அதான் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன அந்த கேஷ் ஸ்க்ரீன் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இதை அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்தாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் சொல்கிறேன், நம்ம டெக்கல் சம்மன் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருப்பேன். இதே மாதிரியான அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Have you ever felt? Are you listening? Damn.